வணக்கம். ஜியோ ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது வந்து இந்த ஜியோ ஃபைபரோட உங்களுக்கு எவ்வளவு ப்ரோ 50 நாட்கள் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இந்த ஜியோ ஃபைபரோட பிரதரும் நானும் மேக் பண்ணியிருந்தேன். அதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இந்த ஜியோ ஃபைபரை நீங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றதான் இந்த வீடியோ மேக் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜியோ ஃபைபரில் நீங்கள் எவ்வளோ மந்த்லி அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 நாட்கள். 50 நாட்களில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து வெறும் 500 பே பண்ணாலே மட்டும் போதும். ஏன் 500னா கிட்டத்தட்ட 500 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே 407 ரூபா அப்படின்னு கிட்ட சம்திங் வரும் ஜிஎஸ்டியோட. அது மட்டும் இல்லாமல் இந்த 407 ரூபாயில் நீங்கள் வந்து வெறும் 500 ரூபா பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது 30 நாள் ப்ளஸ் ஒரு 20 டேஸ் கிட்ட சம்திங் அதாவது வருங்க. அதுதான் இப்போதைக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம், பிரதர் நீங்கள் வந்து இதெல்லாம் ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து எப்படி ப்ரோ இதை நம்ம பணம் கட்டினா நீங்கள் வந்து ஒரே ஒரு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ஃபோட்டோ ஓகேங்களா லைவாக எடுப்பாங்க அந்த டீம் வந்து. ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஜியோ ஃபைபரில் உங்களுக்கு ஒரு தோணி இருக்கும், பிரதர் நான் இந்த மாதம் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்த மாதமாக நம்ம 500 ரூபா பே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ரூபா பே பண்ணலாம். 2 மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபா பே பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு கொடுக்குற பிளான் மட்டும் தான் நீங்கள் கட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதேமாரி எனக்கு இந்த 50 நாட்கள் முடிந்து விட்டது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதே உங்கள் நம்பரே வச்சுட்டு இல்லை உங்கள் அப்பா நம்பர் அம்மா நம்பர் அப்படின்ற வச்சுக்கிட்டு நீங்கள் இதே ஆஃபரில் இதே பிளானை போட்டுக்கலாம். இந்த ஜியோ ஃபைபரும் அண்ட் ஜியோ ஏர் ஃபைபரும் ஓகேங்களா. இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஜியோ ஃபைபரில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை MBPS அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30 MBPS ஸ்பீடில் இது உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒன்லி ஃபார் இது வந்து ஐடி ஸ்டூடெண்ட் கம்பெனிக்கெலாம் இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன் கம்பெனிக்கு செட் ஆகாதுன்னா அதெல்லாம் 100 MBPS 150 MBPS மட்டும் தான் உங்களுக்கு செட் ஆகும். இது வந்து நார்மல் யூசர். ஏன் நார்மல் யூசர்னா நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க சன் டிவி கேடிவி ஓடிடி சேனல்ஸு இப்போ லைவ் சேனல்ஸு எல்லாமே இதில் வந்துடும்ல. அதுக்கு பார்க்குறதுக்கு 30 MBPS ஒரு போதுமான அளவு தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அது ஐடி ஸ்டூடெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 30 MBPS உங்களுக்கு பத்தாது இந்த MBPS நான் அதுவும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் ஓகே காய்ஸ், இதுதாங்க இப்போதைக்கு இந்த 500 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 50 நாட்கள் இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே என்கிட்ட காமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க இதில் வந்து இந்த ஜியோ ஃபைபரில் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இதை சொல்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். அப்படியே நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். See you, bye guys. இந்த ஜியோ ஃபைபரை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.